Hi friends, welcome to Showbiz Time. இன்னைக்கு வீடியோல crepe paper யூஸ் பண்ணி மாலை செய்ய போறோம். இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன். மார்க்கெட்ல வாங்குறப்ப நம்ம 300 to 400 ஸ்பெண்ட் பண்ணனும். பட் இது நம்மளே ஹேண்ட்மேடா பண்றதால 30 ரூபீஸ்லயே நம்ம கம்ப்ளீட் பண்ணிரலாம். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப இல்லனா டிவி பார்த்துட்டே இத செஞ்சு முடிச்சிரலாம். நம்ம வீட்ல ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ் அப்ப பூஜை ரூம்ல இது ஹேங் பண்ண ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் பூஜை ரூம்ல ஹேங் பண்ணிருக்கேன். நீங்க டோர்ல வேணும்னாலும் ஹேங் பண்ணிரலாம். என்ட்ரன்ஸ்ல பார்க்கறப்பவே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். எப்படி நம்மளே ஹேண்ட்மேடா கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதிரி crepe paper கிராஃப்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். 10 pieces 40 rupeesக்கு கொடுப்பாங்க. இப்போ எல்லா கலர்ஸும் செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ்ல 7 செட் ஆஃப் கலர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஃபாயில் ஷீட்ஸும் கிடைக்கும். ஷைனிங்கா வேணும்னா இப்படி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு த்ரெட் நீடில் இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். மாலையோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்க்கு கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ பேப்பர் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக நீடில் இன்சர்ட் பண்ணலாம். பட் நான் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ண போகிறேன். ஃபேன் டைப் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீடில் இன்சர்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா கலர் crepe பேப்பரும் ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். இந்த crepe papers A4 size ஷீட்ஸ்லேயும் கிடைக்கும். இல்லைனா பேப்பர் ரோல்ஸாகவும் கிடைக்கும். அப்படி வாங்கினீங்கன்னா thin ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணணும். ஸோ எல்லா கலர்ஸும் இன்சர்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற லென்த் கிடைச்சதும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பேப்பர் ஜாயினிங்ஸ்க்கு சென்டரில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம். ஒரு ரோல் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரோல் இன்சர்ட் பண்ணுவோம். அந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிட்டா ஒரே பீஸாக கிடைச்சிடும். ஸோ எங்கெல்லாம் ஒரு பேப்பருக்கும் இன்னொரு பேப்பருக்கும் கேப் இருக்கோ எல்லாமே ஸ்டிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் த்ரெட் கட் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஸ்லோவாக பேப்பரை ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும். ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்லோவாக பேப்பரை ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வந்தால் எப்படி டிசைன் கிடைக்கும். எல்லா பேப்பர்ஸும் கேப் இல்லாமல் ஸ்டிக் பண்ணதால் ட்விஸ்ட் பண்ணுறப்ப நீட்டாக இருக்கும். ஜாயினிங்ஸ் கட் ஆகாமல் டிசைன் கரெக்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் டவுன் போர்ஷனில் பெல்ஸ் இருந்தால் ஹேங் பண்ணிக்கலாம். என்கிட்ட பெல்ஸ் இல்லை, ஸோ நான் பீட்ஸ் தான் ஹேங் பண்ண போகிறேன். த்ரெட் யூஸ் பண்ணி ரெண்டுமே அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸில் இன்னொரு மாலை செஞ்சுருக்கேன். இப்போ இது டோரில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் பூஜை ரூம் டோரில் ஹேங் பண்ணிக்க போகிறேன். இது ரெண்டுமே ஜாயின் பண்ண மாதிரி மாலையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட பூஜை ரூமில் 2 சைட் டோர்ஸ்லேயும் ஹேங் பண்ணி காட்டுறேன். வால் ஹேங்கிங் ஹூக் இருந்தால் அட்டாச் பண்ணி ஹேங் பண்ணிக்கலாம். நான் ஸ்காட்ச் டேப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்காட்ச் டேப் கட் பண்ணிவிட்டு இப்படி க்ராஸாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மாலையில் இருக்கிற த்ரெட்க்கு சென்டரில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டோருக்கு பக்கத்தில் பேஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்ட்மேடாக செஞ்சு யூஸ் பண்ணுறப்ப ஒரு டிஃப்ரெண்ட் ஹாப்பி ஃபீல் இருக்கும். எப்போ டெக்கரேஷன்ஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிவிட்டு சேஃபாக உள்ளே எடுத்து வச்சிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் நடக்கிற ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷோபீஸ் டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.